கிழமைகளாக பரவிப்பாஞ்சான் பிரதேச மக்கள், அதாவது 15 குடும்பங்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற சொந்த காணிகளை, தனியார் காணிகளுக்குள் ராணுவம் குடியேறி இருக்கின்றது. 7 வருட காலமாக இந்த காணியை மீட்டு தரும்படி பரவிப்பாஞ்சான் இந்த பிரதேசத்துக்குரிய இந்த அதாவது காணிக்குரிய மக்கள் இங்கே கவலையீர்ப்பு போராட்டத்தில் இருந்தார்கள். அதற்கு பின்னர் அவர்கள் 2 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கியிருந்தார்கள். அந்த தருணம் என்னுடன் நேற்று மாலை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது நான் அவர்களுக்கு கூறியிருந்தேன், நல்லாட்சி அரசாங்கத்திலே நீங்கள் எந்த விதமான உண்ணாவிரத போராட்டமோ அல்லது கவலையீர்ப்பு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ செய்ய வேண்டாம் என்று. கடந்த கால அரசாங்கம் மாதிரி இல்லை. எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கமானது 25 வருட காலமாக வலிவடக்கு பிரதேசத்திலே மீட்க முடியாத காணியை நாங்கள் இன்று 3000 ஏக்கர் காணிகளை கிட்டத்தட்ட வழங்கி இருக்கிறோம். அந்த காணிகளை வழங்க முடியுமானால், அதாவது உயர் பாதுகாப்பு வலயமாக வைத்திருக்கின்ற அந்த காணிகளை வழங்க முடியுமானால் ஏன் இந்த பிரதேசத்தை வழங்க முடியாது? முதலே அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள், பாதுகாப்பு அமைச்சு இந்த காணிகளை மக்களிடம் கையளிப்பதாக, தனியார் காணிகளை தங்களுக்கு வைப்பதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று. ஆனால் தொடர்ந்து 7 வருட காலமாக இந்த பிரதேசத்துக்குள் குடியேறி இருக்கின்ற ராணுவத்தை உடனடியாக அவர்களுக்கு வெளியேற்ற முடியாத காரணத்தினால் அவர்கள் 2 மாதத்தை என்னிடம் கேட்டிருக்கின்றார்கள். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் நேற்று தொலைபேசியில் நேரடியாக தொடர்பு கொண்ட போது அதற்காக நான் எழுத்து மூலமான ஒரு கடிதத்தையும் அவருக்கு அனுப்பியிருந்தேன். அவர் கூறியிருந்தார், 2 மாத காலம் தனக்கு தரும்படி இவர்களை ராணுவத்தை வெளியேற்றி உங்களுடைய சொந்த காணிகளை நாங்கள் பேரப்படுத்துவோம், அரசாங்க அதிபரிடம் பேரப்படுத்துவோம் என்று. அதற்கமைய கூறியதற்கமைய நான் இவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது இந்த பிரதேசத்து மக்கள் எங்களுடைய அரசாங்கத்தையும் மதித்து என்னையும் மதித்து அவர்கள் உடனடியாக தங்களுடைய போராட்டத்தை இடைநிறுத்தி இருக்கின்றார்கள். அதற்கு மேலாக 2 கிழமைக்குள் கொஞ்சம் ஏக்கர் காணிகளையும் விடுவதாக எனக்கு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கூறியிருக்கின்றார். எதுவாக இருந்தாலும் நான் இந்த மக்களிடம் 3 மாத தவணையை கேட்டிருக்கின்றேன். அதற்கு அமைய 2 மாதங்களுக்குள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இதை வெளியேறுகின்றார். 3 மாதத்துக்குள் நாங்கள் இவர்களிடம் கேட்டிருக்கின்றோம். அதற்கு அமைய இந்த பிரதேசம் தனியார் காணி, அதாவது அரச காணி அல்ல. இந்த தனியார் காணியுக்குள் அமைந்திருக்கின்ற கட்டிடங்கள், முதலே அமைந்த கட்டிடங்கள் எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளால் இந்த காணிகள் கைப்பற்றப்பட்டு தங்களுடைய தேவைக்காக பாவிக்கப்பட்டிருந்தது. அந்த காலங்களில் விரும்பியோ விரும்பாமலோ அந்த காணிகள் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். எங்களுடைய இந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்ற அந்த தமிழீழ விடுதலை புலிகளுக்கு வழங்கி இருக்கின்றோம். இந்த காணிகளுக்குள் இருக்கின்ற கட்டிடங்கள் ஆனது, அந்த கட்டிடங்களை அந்த பிரதேச மக்கள் கேட்டிருக்கின்றார்கள் அகற்றாது தங்களுடன் கையளிக்கும்படி. அந்த தனியார் காணிக்குள் இருக்கின்ற கட்டிடத்தை அகற்றுவதற்கு யாருக்குமே அருகதை இல்லை. இது தமிழீழ விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட கட்டிடம். அந்த கட்டிடம் அமைந்திருக்கின்ற வளவானது தனியாருக்கு சொந்தமானது. இனிமேல் அந்த கட்டிடத்தை அகற்றுவதானால் அது தனியார், அந்த காணி உரிமையாளருக்குத்தான் அது அதிகாரம் இருக்கே தவிர எந்த விதமான அரசியல்வாதிகளோ இல்லாட்டி அதிகாரிகளுக்கோ இதில் அதாவது அதிகாரம் இல்லை. நாங்கள் அந்த சொந்த காணிகளை கட்டிடத்தோடு சொந்த உரிமையாளருக்கு வழங்குவோம். அதுக்கான முழு ஆவணையும் நான் செய்தேன் என்று கூறிக்கொள்ள